Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான அவல் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம அவல் ஃபிங்கர் செய்யறதுக்காக 1 கப் அவல் எடுத்துக்கலாம். இதை இப்ப நம்ம 2-3 டைம் நல்லா அலசிக்கலாம். பாருங்க, இப்ப அவளை நம்ம நல்லா அலசியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். அதையும் நம்ம அவல் கூட போட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவளையும் வேக வச்ச மசிச்ச உருளைக்கிழங்கையும். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பிரெட் கிரம்ஸ் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அடுத்ததா கார்ன்ஃபிளவர் மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பாருங்க, மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம இப்ப நல்லா நீளமா ஃபிங்கர் மாதிரி இத பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நீளமா பண்ணி வச்சுக்கணும். நம்ம நார்மலா போண்டா சாப்பிட்டே இருப்போம். இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, இப்ப நம்ம பண்ணி வச்சாச்சு நீளமா. நம்ம அவல் போண்டா வேணாலும் பண்ணிக்கலாம். ரவுண்டா உருட்டி அவல் போண்டாவா வேணாலும் பண்ணிக்கலாம். இதைய ஆல்ரெடி ஒரு பேன்ல நம்ம எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால திருப்பி விட்டுட்டே இருக்கணும் லைட்டா. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான அவல் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்கிற அவல் ரவுண்டா பண்ணி வச்சிருக்கிற அவல் போண்டாவையும் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்ப நமக்கு அவல் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவலை வச்சு நம்ம அவல் ஃபிங்கர்ஸும் பண்ணியாச்சு, அவல் போண்டாவும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.